வெல்கம் டு குட் திங்ஸ். மத்திய அரசின் பிஎஸ்எஃப் துறையில் காலியாக உள்ள காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. 12வது ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், உங்களால் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்தியா முழுவதும் பணியமர்த்தக்கூடிய 1121 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கடைசி தேதி 23/9/2025. வயது வரம்பு பொறுத்தவரை 18 வயசுலேருந்து 25. சில பிரிவினர்களுக்கு வயது தளர்வுகளும் இருக்குது. இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா https://rectt.bsf.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, கம்பேக் டு மை சேனல். இந்த வேலைவாய்ப்பு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் 2025ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷனோட முழு தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிஎஸ்எஃப் என்பது இந்திய எல்லை பாதுகாப்பு படை. இங்கு தற்போது 1121 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு 910 காலி பணியிடமும், ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்கு 211 காலி பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 1121 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதுமே உங்களுக்கான பணியிடம் இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பம் தொடங்கும் தேதி 24/8/2025. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/9/2025. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் பாடத்தோட 60% மார்க் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைனா 10th முடித்து 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் ரேடியோ அண்ட் டிவி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிஓபிஏ, டிபிசிஎஸ், ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் முடிச்சிருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக்கு 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் பாடத்தோட 60% மார்க் எடுத்திருக்கணும். அல்லது 10th முடித்து 2 வருஷம் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் ரேடியோ அண்ட் டிவி ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ், சிஓபிஏ, டிபிசிஎஸ், எலக்ட்ரீசியன், ஃபிட்டர், ஐடி அண்ட் இஎஸ்எம், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், நெட்வொர்க் டெக்னீசியன், மெக்கட்ரானிக்ஸ் அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் முடிச்சிருக்கணும். இந்த வேலைக்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்சம் 25. வயது தளர்வுகளை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசிக்கு 3 ஆண்டுகளும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் விதியின்படியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கும் ரேடியோ மெக்கானிக்கும் 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபா வரைக்கும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ, ஹச்ஆர்ஏ, டிஏ, மெக்கானிக்கல் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் உங்களோட உயரம், எடை, மார்பளவு எல்லாமே பரிசோதனை பண்ணுவாங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் தேர்வு தான். ஆன்லைன் தேர்வுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் நாலேஜ்டு, ஜென்ரல் நாலேஜ்டு, ரீசனிங், ஆப்டிடியூட் சிலபஸ் தான் இருக்கும். இதையும் முடிச்சிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு, இதையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இந்த 3 கட்டத்துலேயும் தேர்ச்சி பெற்றிங்கன்னா இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிடலாம். இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணத்தை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு 100 ரூபா விண்ணப்ப கட்டணமாகவும், எஸ்சி எஸ்டி உமன்ஸுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லைன்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் மட்டும்தான் செலுத்த முடியும், ஆஃப்லைனில் செலுத்த முடியாது. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான https://rectt.bsf.gov.in என்ற இணையதளத்துக்கு போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து லாகின் செஞ்சுக்கோங்க. லாகின் செஞ்ச உடனே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க.
டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸு சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்பத்துக்கான காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.